நீ ரீல்ஸ் பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டு போட்ட கோமாளியா இல்ல ரீசர்ச் பண்ணி ஓட்டு போட்ட வீரனா? 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வரப்போகும் இந்த நேரத்தில் 85% ஓட்டு விழுந்திருக்கு. மக்கள் விழித்துக் கொண்டார்கள். புரட்சி என்று யாராவது சொன்னால், ஸ்டேட்டஸ் போட்டால் சிரிப்புதான் வருது. ஏனென்றால் இது ஒரு வடிவமைக்கப்பட்ட பிரம்மை. ஒரு போர் வீரன் எப்போதுமே எண்களை பார்க்க மாட்டான். அந்த எண்களுக்கு பின்னால் இருக்கும் தந்திரத்தை பார்ப்பான். இந்த வீடியோவில் இந்த 85% பின்னணியில் இருக்கும் அந்த டர்ட்டி சீக்ரெட்ஸை நான் உடைக்கப் போகிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எதை பார்த்து ஓட்டு போட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு பக்கம் தலைமுறைகள் தாண்டி ஐடியாலஜி, ஒரு பக்கம் ஊழல், லஞ்சம், ஒரு பக்கம் ரவுடியிசம், ஒரு பக்கம் அடிமைத்தனம், குடும்ப அரசியல், ஒரு பக்கம் புது முகங்கள், ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் நம்பிக்கை, ஒரு பக்கம் மதம், சாதி, இன்னொரு பக்கம் இனம், மொழி, ஒரு பக்கம் சினிமா மோகம், ஒரு பக்கம் எதிர்ப்பு. கமெண்ட்ல சொல்லு, எதை பார்த்து ஓட்டு போட்ட? வரலாற்றை திரும்பி பாருங்கள். 1967ல தமிழ்நாட்டுல 76% வாக்குப்பதிவு நடந்தபோதுதான் அண்ணா தலைமையிலான திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கியது. அன்று மக்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரும் அலையாக திரண்டார்கள். அதே போல 2011ல 78% வாக்குப்பதிவு நடந்தபோது அது திமுகவிற்கு எதிரான அதிருப்தியாக மாறி அதிமுகவை அரியணையில் ஏற்றியது. ஆனால் இந்த முறை 85% என்பது அந்த பழைய கணக்குகளை எல்லாம் தவிடு பொடியாக்கிவிட்டது. இது ஆட்சி மாற்றத்திற்கான அலையா அல்லது பணத்தால் உருவாக்கப்பட்ட போலி எழுச்சியா? இங்கேதான் முதல் ட்விஸ்ட். தேர்தல் ஆணையம் SIRல் பல லட்சம் வாக்காளர் பெயர்களை நீக்கி இருக்கிறது. 2021ல இருந்த 6,24 லட்சம் வாக்காளர்கள் இப்போது 5,67 லட்சமாமா திருத்தம் பண்ணிட்டாங்க. அதாவது மக்கள் தொகை கூடவில்லை, வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட்டிருக்கிறது. இதனால்தான் சதவீதம் எகிரி குதிக்கிறது. இது எப்படி தெரியுமா? ஒரு கிரிக்கெட் மேட்சில் ஓவர்கள் குறைக்கப்படும் போது ரன் ரேட் தானாக ஏறுமே, அதுபோலத்தான் இதுவும். இது மக்களின் புரட்சி அல்ல, இது கணிதத்தின் மாயை. கடந்த தேர்தல்ல 4,60 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. அப்போ 73%. இப்போ 4,85 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஜஸ்ட் 20 லட்சம் பேர் தான் அதிகமானா 85. இப்போது களத்தில் இருக்கும் 4 அணிகளை பார்ப்போம். நான் எந்த பக்கமும் சாராமல் ஒரு போர் வீரனின் பார்வையில் கேட்கிறேன். திமுக கூட்டணி தங்களின் நலத்திட்டங்களை ஒரு கவசமாக வைத்துக்கொண்டு தற்காப்பு யுத்தம் நடத்துகிறது. அதிமுக கூட்டணி தங்களின் கோட்டையான கொங்கு மண்டலத்தில் 92% வாக்குப்பதிவை வைத்துக்கொண்டு ஒரு தாக்குதல் ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறது. ஆனால் இங்கேதான் அந்த எக்ஸ் ஃபேக்டர் நுழைகிறார். விஜய் TVK என்ற புதிய சக்தி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதால் இந்த 85% வாக்குகளில் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸில் ஒரு பெரும் பகுதியை அவர் பிரித்திருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படி ஒரு வேளை 25% பெற்றால் நேஷனல் GDPல நம்பர் 1 ஸ்டேட், கல்வி அறிவில் முதல் மாநிலம், பகுத்தறிவு மாநிலம், எல்லாம் ஒரே தேர்தல்ல சினிமா நட்சத்திர மோகத்தில் மூழ்கிவிடுமோ? அடுத்து சீமானின் நாம் தமிழர் கட்சியோ சினிமா மோகத்துக்கும் ஓட்டுக்கு பணம் என்பதற்கு இடையே தங்களின் தார்மீக வாக்குகளை தக்க வைக்க போராடுகிறது. வாக்குகள் சிதறும் போது அதிக வாக்குப்பதிவு என்பது யாருக்கும் ஒரு முழுமையான வெற்றியை தந்துவிடாது. மாறாக இது ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி தமிழ்நாட்டை தள்ளுகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. இன்னொரு உண்மை, இந்த முறை பெண்களின் வாக்குப்பதிவு 85% இருக்கிறது. ஒரு குடும்பத்தின் தலைவிக்கு கிடைக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகையும் இலவச பேருந்து பயணமும் அவர்களை பெருமளவில் வாக்களிக்க வைத்திருக்கிறதா? இது ஒரு நலத்திட்ட அரசியல். மக்கள் யார் உத்தரவாதம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே விசுவாசமாக இருப்பார்கள். அதை நாம் பீகார் தேர்தலிலேயே பார்த்தோம். ஆனால் அதே சமயம் 18 முதல் 25 வயது வரையிலான இளைஞர்கள் மாற்றம் என்ற முழக்கத்தோடு வெளியே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தத்துவத்திற்காக ஓட்டு போட்டார்களா? அல்லது சமூக வலைதளங்களில் வந்த ஒரு 30 வினாடி ரீல் பார்த்து மயங்கி ஓட்டு போட்டார்களா? பணபலத்தை பற்றி பேசாமல் இந்த வீடியோ முடியாது. பல தொகுதிகளில் 5000 ரூபாய் வரை ஒரு ஓட்டுக்கு கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வருகின்றன. உனக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டு அவன் 5000 கோடி கொள்ளையடிப்பான் என்று உனக்கு தெரியாதா? இது ஒரு நிழல் பண பரிமாற்றம். உன்னுடைய நேர்மையை ஒரு சில ஆயிரங்களுக்கு விற்கும் ஒருவன் தன்னை ஒரு போர் வீரன் என்று சொல்லிக் கொள்ள முடியாது. அவன் வெறும் ஒரு கோமாளிதான். இந்த 85% உயர்வில் பணத்தின் பங்கு எவ்வளவு என்று நாம் யோசிக்க வேண்டும். இறுதியாக உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். மே 4ஆம் தேதி முடிவுகள் வரும்போது நீ ஓட்டு போட்ட அந்த வேட்பாளர் தோற்றாலோ அல்லது ஜெயித்துவிட்டு உன்னை ஏமாற்றினாலோ உன் நிலை என்ன? நீ ஒரு வாரியராக சிந்தித்து
ஒரு வேட்பாளரின் தகுதியை ஆராய்ந்து ஓட்டு போட்டாயா? அல்லது ஒரு சினிமா நட்சத்திரத்தின் முகத்தை பார்த்துவிட்டு உணர்ச்சி வசப்பட்டு பொத்தானை அழுத்தினாயா? இந்த 85% சதவீதத்தை பார்த்து பெருமைப்படாதே. இது ஒரு என்ஜினியர்ட் இலூஷன். எந்தெந்த தொகுதிகளில் மிரட்டலான திருப்பங்கள் வரப்போகிறது, மே 4 யாருடைய தலை உருளப் போகிறது என்பதை பற்றி பேசுவோம். உன்னுடைய நேர்மையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லு. நீ ஒரு போர்வீரனா அல்லது வெறும் கூட்டத்தோடு கூட்டமாக சென்ற ஒரு கோமாளியா? வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது. இப்போது பெட்டிகளுக்குள் இருப்பது வெறும் சீட்டுகள் அல்ல, உன்னுடைய எதிர்காலம். இந்த வாக்குப்பதிவு என்பது ஒரு போர்வீரன் பார்வையில் சொல்ல போனால் புயலுக்கு முன்னே வரும் அமைதி. இப்போது நாம் பேசப்போவது களத்தில் நடந்த அந்த உண்மையான நிழல் யுத்தத்தை பற்றி. மே 4 காலை தேர்தல் முடிவுகள் வரும்போது தமிழ்நாட்டின் அரசியல் வரைபடம் மாறப்போகிறதா அல்லது பழைய படிமங்கள் வலுவடைய போகிறதா? 4 முனை போட்டியில் ஒருவர் கிங் மேக்கராக போகிறார், இன்னொருவர் காணாமல் போகப் போகிறார். அந்த இன்னொருவர் யார்? வரலாற்றில் எப்போதுமே ஒரு 3வது சக்தி எழும்போது அது ஆளும் கட்சியின் வாக்குகளை விட எதிர்க்கட்சியின் வாக்குகளைத்தான் அதிகம் பிரிக்கும். 2026 விஜய் என்ற எக்ஸ் ஃபேக்டர் உள்ளே வந்தபோது அது திமுக கூட்டணிக்கு சாதகமா அல்லது அதிமுகவிற்கு பாதிப்பா? இங்கே விஜயின் வேக பிரிக்கும் அந்த இரட்டை இலக்க வாக்குகள் என்பது பெரும்பாலும் இளைஞர்களுடையது. இது ஒரு ஸ்பிளிட் ஃபேக்டராக மாறப்போகிறதா? இங்கேதான் ஹங் அசெம்பிளி அல்லது தொங்கு சட்டமன்றம் என்ற அந்த பயங்கரமான வார்த்தை உள்ளே வருகிறது. தமிழ்நாடு எப்போதுமே ஒரு நிலையான ஆட்சியை விரும்பும் மாநிலம். 1996 முதல் 2021 வரை நாம் ஒரு தெளிவான தீர்ப்பையே கொடுத்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த முறை 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி வித்தியாசம் வெறும் 1-3% இருக்கும். இதற்கு பெயர் போட்டோ பினிஷ். இந்த 1% வித்தியாசத்தை தீர்மானிக்கப் போவது யார் தெரியுமா? நாம் தமிழர் கட்சியின் சீமான். அவர் கடந்த 10 வருடங்களாக சேர்த்த அந்த தார்மீக வாக்குகள் அவரோடு இருந்தால் அது எடப்பாடி பழனிசாமியின் இரும்பு கோட்டை. ஒரு போர்வீரன் தன் சொந்த மண்ணில் ஒருபோதும் தோற்க விரும்ப மாட்டான். சேலம், கரூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் பதிவாகியிருக்கும் இந்த அசுரத்தனமான வாக்குப்பதிவு திமுகவின் கோட்டையை அசைத்து பார்க்குமா? இங்கேதான் பெண்களின் வாக்குப்பதிவு சைலண்ட் கில்லராக செயல்பட போகிறது. அவர்கள் டிவியில் வரும் விவாதங்களை அதிகம் பார்ப்பதில்லை. அவர்கள் பார்ப்பது தங்கள் வங்கி கணக்கிற்கு வந்த அந்த 1000 ரூபாயை மட்டும்தான். சரி, இப்போது அந்த டார்க் ரியாலிட்டிக்கு வருவோம். தேர்தல் நேரத்தில் நீ பார்த்த அந்த பணப்பாய்ச்சல். நான் உன்னிடம் நேரடியாக கேட்கிறேன், 5000 ரூபாய்க்கு உன் வாக்கை விற்றுவிட்டு இப்போது தமிழ்நாடு உருப்படவில்லையே என்று புலம்புவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த முதலீட்டை செய்த ஒரு வேட்பாளர் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை 1000 கோடியாக எடுக்க மாட்டாரா? நீ ஒரு போர்வீரன் என்று உன்னை நீயே சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் ஒரு சில தாள்களுக்கு உன் அதிகாரத்தை விற்றுவிட்டு ஒரு அடிமையாக நிற்கிறாய். இறுதியாக இந்த தேர்தலின் மிகப்பெரிய வெற்றியாளர் யார் தெரியுமா? அது அந்த அன்டிசைடட் வோட்டர், யாரும் முடிவெடுக்காத அந்த 18% மக்கள். அவர்கள் கடைசி 24 மணி நேரத்தில் பரப்பப்பட்ட ஒரு AI ஜெனரேட்டட் போலி வீடியோவை பார்த்தோ அல்லது ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டை பார்த்தோ தன் மனதை மாற்றிக்கொண்டவர்கள். ஒரு போர்வீரன் தகவல்களை சரிபார்ப்பான், ஆனால் ஒரு சியர் லீடர் உணர்ச்சி வசப்படுவான். நீ எங்கே நிற்கிறாய்? மே 4 மதியம் 2 மணிக்கு தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது தெரிந்துவிடும். அது ஸ்டாலினா, எடப்பாடியா அல்லது விஜயின் ஆதரவோடு அமையப்போகும் ஒரு கூட்டாட்சி அரசாங்கமா? சீமானின் வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஜனநாயகம் என்பது வெறும் விரலில் வைக்கும் மை அல்ல, அது உன்னுடைய நேர்மை, சுயமரியாதை. ஒருவேளை மே 4 ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைந்து குதிரை பேரம் நடந்தால், நீ ஓட்டு போட்ட உன் வேட்பாளர் கட்சி மாறினால் உன் நிலை என்ன? நீ ஒரு வாரியராக இருந்து ஒரு கொள்கைக்கு ஓட்டு போட்டியா அல்லது ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு ஃபேனாக இருந்து ஒரு பிம்பத்திற்கு ஓட்டு போட்டியா? இங்கே பாருங்கள், நான் இவ்வளவு நேரம் பேசியது வெறும் அரசியலை பற்றி மட்டுமல்ல, உன்னுடைய சுய ஒழுக்கத்தை பற்றி. ஒரு போர்வீரன் தன் நாட்டுக்காக போர்க்களத்தில் உயிரை கொடுப்பதற்கு முன்னால் தன் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வான். ஆனால் நீ ஒரு 30 வினாடி ரீல் உன்னை ஒரு பக்கமும் இன்னொரு 5000 ரூபாய் பணம் உன்னை ஒரு பக்கமும் இழுக்கிறது என்றால் நீ இன்னும் உன் வாழ்க்கையின் தலைவனாகவில்லை என்றுதான் அர்த்தம். தமிழ்நாடு என்று இருக்கும் நிலையில் நாம் கொண்டாடும் இந்த வாக்குப்பதிவு என்பது ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மாற்றம் முதலில் உன்னிடமிருந்து தொடங்க வேண்டும். சிஸ்டம் சரியில்லை என்று சொல்வது சுலபம். ஆனால் அந்த சிஸ்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் நீ உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு நேர்மையாக இருக்கிறாய்? நீ ஒரு வாரியர் என்று உன்னை அழைத்துக் கொண்டால் உனக்கு ஒரு கொள்கை இருக்க வேண்டும். அது தேர்தலாக இருந்தாலும் சரி, உன் கரியராக இருந்தாலும் சரி. யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன?
நீ உன் கடமையை சரியாகச் செய்யவில்லை என்றால் உனக்கான வெற்றியை வேறு யாரோ ஒருவன் திருடிக் கொண்டுதான் இருப்பான். மே 4ஆம் தேதி முடிவுகள் வரும்போது தமிழ்நாட்டின் தலைவிதி மாறுகிறதோ இல்லையோ, உன் மனநிலை மாற வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கும் ஒரு கோமாளி கூட்டத்தில் இருந்து வெளியே வா. தரவுகளை ஆராய்ந்து தகுதியை தீர்மானிக்கும் ஒரு ராஜதந்திரியாக மாறு. வாக்கு என்பது ஒரு காகிதம் அல்ல, அது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை நீ சரியாக பயன்படுத்தினாயா அல்லது ஒரு சில காசுகளுக்காக அடகு வைத்தாயா என்பது உனக்கு மட்டுமே தெரியும். உன் மனசாட்சியிடம் கேள். இந்த 85% கூட்டத்தில் நீ ஒரு ஆடா அல்லது அந்த கூட்டத்தை வழிநடத்தும் ஒரு சிங்கமா? முடிவுகள் வரட்டும், ஆனால் அதற்கு முன்னால் நீ உன் முடிவை எடு. மே 4இல் சந்திப்போம். அதுவரை உண்மையை மட்டும் தேடு, சிந்தித்து செயல்படு. இது அறிவோன் தமிழ், உண்மையான போர்வீரர்களுக்கான தளம்.